ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இப்போ மிக முக்கியமான நாட்களாக வந்திருக்குங்க. என்ன நாட்கள்னு கேட்குறீங்களா? இப்போ ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க. இந்த மே மாதத்தில் கடைசி 15 நாட்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சூழ்நிலைகள் பல உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி வித்தியாசமான சூழ்நிலைகள் என்ன உருவாகும், அதற்கு நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மே மாதம் என்ன மாதிரி கடைசி 15 நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதாவது உங்கள் ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மே கடைசி 15 நாட்களுக்கான கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மே கடைசி 15 நாட்கள் உங்கள் உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் சிறந்த மாற்றங்களை காண்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே நேர்மறையான பலன்களையும் அளிக்காதுங்க. எனவே உங்கள் வீடு, உத்தியோகம், கல்வி போன்ற வாழ்வின் எந்த ஒரு அம்சங்கள்லேயும் நீங்கள் மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் இந்த மே கடைசி 15 நாட்களுக்கு செய்யணுங்க. பணியிடத்தில் கூட மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறருடன் உறவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வரம்பை வரையறுத்து கொள்ளுங்க. வரம்பை வரையறுக்காமல் நீங்கள் பாட்டு பழகி அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஸோ வரம்பை வரையறுத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். யாரையும் நம்பி உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது இருக்கிறதுலே முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்லதுக்காக நீங்கள் பகிர்வீங்க, ஆனால் அது வேறு மாதிரி போய் உங்களையவே பின்னாடி ஆட்டுப்படைக்கும். அதனால் நீங்கள் யாரையும் நம்பி உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கண்மூடித்தனமாக பிறரை நம்பவும் வேண்டாம். இதெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் அப்படி அமைஞ்சதுனால தான் இப்படி நான் சொல்கிறேன். யாரையும் நம்பாதீங்க அப்படிலாம் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் சில இழப்புகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு மேவுடைய கடைசி 15 நாட்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். கண்மூடித்தனமாக பிறரை நம்புறது, உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி எதையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க, இதற்கேற்ப இந்த கடைசி 15 நாட்கள் கவனமாக இருங்க. நீங்கள் அதிக நம்பக்கூடிய நபர்களே உங்களை ஏமாற்றலாம். எனவே தான் நீங்கள் மிகவும் கவனமாக இந்த மாதம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. சமூக வேலைகள், அனாதை குழந்தைகளுக்கு உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி சிறப்புகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இந்த 15 நாட்களுக்கு குறையும். உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இனி இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் பொறுமையோடு கையாளணும். வாழ்க்கை துணையெல்லாம் கண்டிப்பாக அனுசரித்து நடந்து கொள்ளணும். அனுசரித்து நடந்து கொள்ள முயலணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். கூட்டு தொழில் செய்கிறதன் மூலிமா ஆதாயம் காண முடியாது. அதனால் கூட்டு தொழில் செய்கிறத பற்றி இப்போ யோசிக்கவே வேண்டாம். கூட்டு தொழில் செய்கிறத பற்றி இப்போ தள்ளியே வைத்து கொள்ளுங்க. காதலர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஆரம்பத்தில் அனுகூலமாக இருந்திருக்கும், ஆனால் கடைசி 15 நாட்களுக்கு அனுகூலமாக இருக்காது. அதனால் காதலர்கள் கூட கடைசி 15 நாட்கள் கவனமாக இருக்கணும். மாதத்துடைய இந்த பிற்பகுதியில் உறவுகள் எல்லாத்துலேயுமே கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்வில் உறவில் முறிவு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. புதுசாக திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். 2ஆம் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது அனுகூலமாக இருக்கும். அவங்களும் திருமணம் செய்து கொள்ளலாம். மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி பெற சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. வெற்றி பெற சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியும். சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியரோடு கருத்து மோதல்கள் இருக்கலாம். இது உங்கள் கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தலாம்.
சில தடைகள் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால உங்கள் கவன சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. எதிர்பார்த்து அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறது இந்த டைம் ரேர் தான். நீங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்கள்கிட்ட விலகி இருங்க. பிறருடன் உறவில் வரம்பை பராமரிங்க. இல்லைனா அந்த வரம்பு பராமரிக்காதது உங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். இப்படி பல இழப்புகள் இருக்கிற மாதிரி தான் மேயுடைய கடைசி 15 நாட்கள் அமைஞ்சிருக்கு. கடவுள்கிட்ட கதறி நின்னாலும் விதி மாறாது. இந்த விதிக்கேற்ப தான் நடக்கும். அதனால் இந்த விதியை மாற்றுறதுக்கு நாம் இதற்கேற்ப நடந்துக்கணும். ஸோ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க இனி ரொம்பவே கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிற அந்த உறவு முறையை தெரிஞ்சுக்குங்க. இந்த கடைசி 15 நாட்கள் உறவு நிலை சீராக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நபரோடு நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அளிக்கும். மாதத்துடைய கடைசி அந்த நாட்கள்லாம் வழக்கு விவகாரங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்கும். எனவே உங்கள் துணையுடன் பிரிவு வராத வகையில் கவனமாக பழக வேண்டியது அவசியம். ஒற்றையர்கள் உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதம் பொறுமையை காக்காமல் நீங்கள் பாட்டு முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்பக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றலாம். அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். ஒரு சிலர் நீங்கள் உறவில் பிரிவினையை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்து ஒரு கட்டத்தில் அமைதியாக இந்த கடைசி நாட்கள் போகணும். அதாவது கடைசி மே 31 வரைக்கும் அமைதியாக போகணும். அப்படி போனால் தான் நல்லது. நீங்கள் ஒரு சிலர் 2வது திருமணம் வாய்ப்பு கெட்டும் போது 2வது திருமணம் பண்ணுறவங்க பண்ணிக்கொள்ளலாம். ஸோ காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிதிநிலை பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் தர்மம் செய்வதன் மூலம் நேர்மையான பலன்களை காணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொண்டு நிறுவனங்களுக்கு உதவிகள் செய்கிறதன் மூலிமா பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு காண முடியும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சேவை மூலம் நல்ல பணவரவை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வருமானம் இந்த 15 நாட்களுக்குள்ளே உயரும். உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்கவும் முடியும். இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சில பண இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் காரணமாக உங்கள் சேமிப்பு பணம் குறையலாம். உங்கள் தாய் அல்லது குடும்பத்தில் உள்ள வயதான மூத்த உறுப்பினர்களுடைய உடல்நலம் கருதி அல்லது மருந்து வாங்குதல் போன்ற வகையில் செலவுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்ல பணம் உங்களுக்கு செலவாகலாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிடுங்க. மற்ற கடன்களையும் தவிருங்க. உங்கள் முன்னோர்களை தவறாமல் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கடைசி 15 நாட்கள் உதவியாக இருக்கும். ஸோ நிதிநலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றிறக்கமாக தான் இருக்கும். இதற்கேற்ப கவனமாக செயல்படணும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் பொதுநல சேவை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் உத்தியோக முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க. அதே போல் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி காண முடியும். பிற துறைகளில் இருக்கிறவங்க வழக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களை தவிர்க்கலாம். உத்தியோக மாற்றம் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகள் அல்லது வீழ்ச்சிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும். எனவே வேலை மாற்றங்களை இந்த கடைசி 15 நாட்களுக்கு நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் தொழிலில் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் இந்த கடைசி நாட்கள் திடீர் வருமானம் பெற முடியும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை காண முடியும். இந்த மாதம் முதலீடுகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். பண பரிவர்த்தனையில் இந்த கடைசி 15 நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே போல் நஷ்டங்களை தவிர்க்க பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படணும். இந்த கவனமாக இருக்கிறதுக்கு தொழிலில் நீங்கள் துர்காதேவியை வழிபாடு செய்யணும். அதாவது தொழில் செய்கிறவங்க தொழில் வளர்ச்சிக்காக துர்காதேவியை இந்த கடைசி 15 நாட்கள் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிறதன் மூலிமா உங்கள் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது குடல், பாதங்கள், எலும்புகள், கால்கள் மற்றும் அந்தரங்க பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு இப்போ இந்த டைம் செல்லலாம். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே சரியாகும். உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளித்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இது ஒரு கண்டிஷனாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் கல்வி வளர்ச்சி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகள்லையும் கவனமாக இருக்கணும்.
வெற்றி மற்றும் வளர்ச்சி அடைவதில் நிறைய சிரமங்கள் எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். இது மாணவர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேயுடைய கடைசி 15 நாட்கள் ரொம்பவே மாற்றங்கள் வருங்க. அந்த மாற்றங்களை சமாளித்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தான் பல ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ எப்படி சமாளிக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.